நேற்று அகமதாபாத்தில் ஏர் இந்தியா 171 போயிங் 787-8 ட்ரீம் லைனரை கொண்ட ஒரு விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு. இந்த விமானம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் காட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்டது. இந்த விமானத்தில் மொத்தம் எத்தனை பேர் பயணத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னா 242 பேர் இருந்திருக்காங்க. அதில் 230 பயணிகளும் 2 விமானிகள் இருந்திருக்காங்க. அது இல்லாமல் 10 பணியாளர்களும் இருந்திருக்காங்க. விபத்து ஏற்பட்ட நேரம் பார்த்தீங்கன்னா விமானம் கிளம்பல சில நிமிடங்களிலே விபத்து ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மதியம் 1:39 மணி அளவில் தான் இந்த விபத்து நடந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விபத்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகானி நகர் அப்படின்ற குடியிருப்பு பகுதியில் உள்ள பிஜே தனியார் மருத்துவக் கல்லூரியின் விடுதி கட்டடத்து மேலே தான் மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு. இந்த விபத்தில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 242 பேரில் 241 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த விமானம் தரையில் உள்ள கட்டடத்தில் மோதினதுனால அங்கே உள்ளவங்களும் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுறதா சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் மருத்துவக் கல்லூரி விடுதியில் உள்ள 5 மாணவர்களும் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விபத்தில் விஸ்வேஷ்குமார் ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் ரொம்ப அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்காரு. இவர் மட்டும் எப்படி உயிர் பழைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டோருக்கு பக்கத்தில் உள்ள 11A அப்படிங்கிற இருக்கையில் அமர்ந்து இருந்ததுனால தான் இந்த விமானம் விபத்துக்குள்ளாக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு முன்கூட்டியே அந்த கதவை திறந்து அவர் கீழே குதிச்சிருக்காரு. குதிச்சதுனால தான் நான் உயிர் தப்பிச்சிருக்கேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இந்த விபத்தில் உயிரிழந்தவங்க எல்லாம் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 169 பேர் இந்தியர்களாக இருக்காங்க, 53 பேர் பிரிட்டிஷ்காரர்களாக இருக்காங்க. அதில் 7 பேர் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் கனடா நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு ஏர் இந்தியா நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அதை இல்லாமல் குஜராத் மாநிலத்தில் உள்ள முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அப்படிங்கிறவரும் உயிரிழந்திருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. விபத்துக்கான காரணம் என்னவோ இன்னமும் கண்டுபிடிக்கப்படாம தான் இருக்குது. இந்த விமான விபத்தில் உயிரிழந்தவங்களில் எத்தனை பேர் எவ்வளவு கனவோடு போயிருந்திருப்பாங்க? இதெல்லாம் நினச்சி பார்க்கவே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த விபத்தில் உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு டாடா குழுமத்தோட சேர்மன் ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காரு. என்னதான் கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் போன உயிர் திரும்ப வருமா? இந்த விபத்தில் இறந்தவங்களுக்கு என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்.